ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு புதன்கிழமை காலையில இன்னைக்கு மகா சிவராத்திரியும் கூட. அனைவருக்கும் மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். யாரெல்லாம் இன்னைக்கு விரதம் இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க நினைச்சது நடக்கணும்னு சொல்லிட்டு நானுமே எம்பெருமான்கிட்ட வேண்டிக்கிறேன். நான் எப்படி இன்னைக்கு விரதம் இருக்கேன்னா, காலையில இருந்து ஸ்டார்ட் பண்ணி என்னால முடிஞ்ச வரைக்கும் விரதம் இருக்கலாம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். எது வரைக்கும் எம்பெருமான் வந்து கூட்டிட்டு போறாரு முடியிற வரைக்கும், அதுக்கப்புறம் வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நாங்க எப்பயுமே வந்து பூஜை பண்ற மாரி தான். நாங்க இன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கு பார்த்துட்டீங்கன்னா, இந்த கடல, கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் இந்த பெரும்பயிர் சொல்லுவாங்க இல்லையா? அது. அதுக்கப்புறம் இந்த கிழங்கு. இத வச்சு தான் நாங்க எப்பவுமே எங்க மாமியார் வந்து படைப்பாங்கன்றதுனால, அத தான் இன்னைக்கு வந்து செய்ய போறேன். நிலவாசல்ல அலங்காரம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மொட்டை மாடியில வந்து ரோஸ் செடி இருந்தது இல்லையா? இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைமா வந்து மொட்டு வச்சு பூலாம் பூத்திருக்கு. அது கொஞ்சம் ஒரு 4 நாளா இருக்குன்றதால பறிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு பறிச்சுட்டு வந்துட்டேன். மதியத்துக்கு மேல சாதம், சாம்பார் இதெல்லாம் செய்யணுன்றதால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபனுக்கு வந்து துவரம் பருப்பு சட்னி, பசங்களுக்கு வந்து தக்காளி சாதம், சிம்பிளா வந்து வத்தல் வந்து பொரிச்சு குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம சமையல் செய்ய ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அந்த விரதம் இருக்கிற டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சோதனைக்கு மேல சோதனை வரும்னு நான் வந்து நெறைய கேள்விப்பட்டுருக்கேன், படிச்சிருக்கேன். அந்த மாரி தான் எனக்கு இந்த மாரி எப்பவுமே இருக்கவே இருக்காது. காலையிலேயே வந்து மயக்கமா தள்ளுற மாரி இருக்கு. கூடவே தூக்கம் வர மாரி இருக்கு. நேத்து நைட்டு தான் வந்து டேப்லெட் போட்டனா, அது வந்து எனக்கு தூக்கம் வர மாரியா இருக்கா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு எம்பெருமான நெனச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு வந்து விரதத்த வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். யாரெல்லாம் அந்த மகா சிவராத்திரிக்கு வந்து நீங்க கண் விழிச்சு இருந்திருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்க. நான் இதுவரைக்கும் இருந்ததே கிடையாது. அந்த குடுப்பன வந்து எனக்கு இன்னும் கிடைக்கவே இல்ல. போன வருஷம் இருக்கலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போனதும் இருக்கவே முடியல. உண்மையிலேயே மகா சிவராத்திரி அன்னைக்கு கண் விழிக்கிறது வந்து பெரும் பாக்கியம்னு வந்து சொல்லலாம். ஏன்னா, எம்பெருமான வந்து நம்ம வந்து உணரக்கூடிய நாள் அது. அன்னைக்கு வந்து கண் முழிக்கிறது ரொம்ப 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 நல்லது. ஒரு 4:30 மணிக்கெல்லாம் பூஜைய முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போற வேலை தான். இன்னைக்கு லதா சிஸ்டருக்கு வந்து திருமண நாள். இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் சிஸ்டர். எப்போ ரொம்ப சந்தோஷமா, ஹேப்பியா இதே மாரி எப்பவும் இருங்க.